நன்றி சப்பா. என் தேவன் என்னை இதுவரைக்கும் கண்மணி போல் பாதுகாத்து வந்தார், அதற்காக நன்றி. ஏன்னா அடிமை ரொம்ப தாழ்மையில் இருந்தேன், எல்லா மனுஷங்களாலும் ஒதுக்கப்பட்டோம். ஆனாலும் என் தேவன் எங்களை கைவிடவில்லை, எங்களை உயர்த்தினார், எங்களை வாழ வைத்தார், என் பிள்ளைகளெல்லாம் செழிப்படை செய்தார், பெரிய நன்மைகளெல்லாம் செய்தார். ஏன்னா இந்த வருஷத்துக்கு எனக்கு நான் கேளாத ஐஸ்வர்யத்தைனா குழந்தை பாக்கியம் எல்லா பிள்ளைங்களுக்கும் கொடுத்தார், அதற்காக நன்றி. அது நாங்கள் விரும்பி கேட்கல, ஆனாலும் ஆசீர்வதிக்க சொன்னேன். தேவன் எல்லாத்துலேயும் எங்களை ஆசீர்வதித்தார், எங்களை வழி நடத்தினார். இந்த வருஷமும் எங்களை கண்மணி போல் பாதுகாத்தார், எல்லா தேவைகளையும் சந்தித்தார். என் தேவனுக்கு கொடான கொடி நன்றி. சிறுமை எளிமையான மக்களை தேவன் தேடுவார், அவர்களை அழைத்து கொண்டு ஆசீர்வதிக்கிற கர்த்தர் தான் பெரியவர். அவர் உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர், என்றென்றும் நம்மளை கைவிடாத தெய்வம் என் தேவன் ஒருத்தரை. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் குடும்பங்களெல்லாம் நீர் ஆசீர்வதித்து உயர்த்தினக்காக நன்றி சப்பா. என்னையும் என் கணவரை நீர் பாதுகாத்தீர். என் கணவருக்கு கண்ணில் புற விழுந்திருக்குன்னு பெரிய ஆஸ்பத்திரியில் கேட்டோம், அவங்க ஒன்றும் செய்ய முடியாதாங்க. ஆனாலும் இலவசமாக எங்களுக்கு ஆப்ரேஷன் நடக்க உதவி செய்தார். எல்லாத்துலேயும் தேவன் எங்களோடு இருந்து நடத்தினக்காக நன்றி. என்னை இதுவரைக்கும் பாதுகாத்த தேவனுக்கு கொடான கொடி நன்றி சப்பா. என் சிறிய சாட்சியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி ஸ்தோத்திரம். நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருப பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருப பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களை இந்த வருஷம் முழுவதும் கண்ணின்மணியை போல பாதுகாத்தார். இந்த வருஷத்தில் நிறையா பிரச்சனைகள் வந்தது. பிப்ரவரியில் ரேச்சலுக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தோம். அங்கே அவங்க ஒரு பெரிய பிரச்சனையாக சொன்னாங்க. ஆசாரிப்பள்ளம் போக சொன்னாங்க. நாங்கள் அங்கேருந்து வேறு ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே ப்ரைவேட் கூட்டிகிட்டு போனோம். அங்கே போய்ட்டு எல்லா டெஸ்ட்டுமே எடுத்து பார்த்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் பிள்ளைய ஆண்டவர் கண்ணின்மணியை போல் பாதுகாத்தார், அதற்காக நன்றி. அடுத்து கொஞ்ச நாள்லேயே அஜித்துக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டும் ஒரு பெரிய அளவில் இல்லாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தார். அதில் பெரிய அளவில் செலவு வராமல் பாதுகாத்தார். இன்னும் அந்த எலும்புகள் நிறைய பேருக்கு சீக்கிரத்தில் சரியாகாது, ரொம்ப லேட்டாகும் அப்படின்னாங்க. ஆனாலும் ஆண்டவர் அவங்களுக்கு சீக்கிரம் சரியாக ஒரு 1.5 மாதத்துலலாம் திரும்ப வேலைக்கு போக ஆண்டவர் உதவி செய்தார். எங்களுக்கு ஆண்டவர் இந்த வருஷத்தில் வாக்குத்தத்தம் தந்தாங்க. வாக்குத்தத்த கார்டு எல்லாருமே நாங்கள் எடுத்தோம். ஆனால் கார்டு எடுக்கும்போதே சரியான மனநிலை இல்லை. அதை பெருசாக நான் பார்க்கல அந்த கார்டெல்லாம். அதுக்கப்புறம் நாங்கள் 4 பேருக்குள்ளதுமே பார்க்கும்போது டிசம்பரில் நாங்கள் இருந்த பழைய வீட்டிலேருந்து இங்கே மார்க்கெட் பக்கம் வந்தோம். அந்த வீட்டில் ஒன்றா ஒட்டி வச்சுருந்தோம், பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் நானே செவத்தில் எழுதி வச்சுருந்தேன், நீ எழுந்து காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோட இருப்பாராக அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட பேசினனால அதை எழுதி வச்சுருந்தேன். பிள்ளைக்கு அரண்மனைக்குள்ள சுகமும் சமாதானமும் இருப்பதாக இருந்துச்சு. அப்புறம் அலெக்சாவுக்கு என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், இது எல்லாமே நாங்கள் அங்கே ஒட்டி வச்சுருந்தது. டிசம்பரில் வீடு மாறி வந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே மறந்துச்சு. ஆனால் இந்த 4 வசனமுமே எங்களுக்கு ஆண்டவர் வாக்கு தத்தங்களாக தந்திருந்தாங்க. அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை இந்த வருஷத்தில் ஜெபம் பண்ண முடியலை, பைபிள் வாசிக்க முடியலை. இவளுக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுனால செலவு, அஜித்துக்கு செலவு, வேலைக்கும் போக முடியலை, வீட்டில் ஒன்றுமே இல்லாத நிலமை, யார்கிட்ட கேட்க என்ன பண்ண அப்படிங்கிற ஒரு நிலமை, ஏதோ அனாதையாக நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. இப்போ நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப கேட்டேன், இசப்பா ஒரு ஒரு இடத்துல வேலை பார்த்தாங்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு பெர்மனண்ட் ஜாப்பு சேலரியாவது கூட்டுவாங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம். ஆனால் என் கணவருக்கு 11 வருஷம் ஒரே இடத்துல வேலை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் எதுவுமே நடக்கலையே ஆண்டவர் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு.
நீங்கள் இருக்கிறீங்களான்றவரே, இல்லை நான் சரியானவரை தான் நான் ஆராதிக்கிறேன் அப்படின்னு நிறைய டவுட் வந்துச்சு. இப்போ எனக்கு நிறைய பாசமாக சப்போர்ட் பண்ணாங்க, எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் என்னால் வந்து எந்த வார்த்தையுமே எனக்கு உள்ளேயும் போகலை. ஆண்டவர் நிறைய பேசிகிட்டே இருந்தாங்க, அதுவுமே எனக்கு உள்ளே போகலை. ஏதோ ஒரு வெறுமையாக இருந்த மாதிரி, ஏதோ ஒரு பைத்தியம் முடித்த மாதிரி. பிள்ளைங்க வந்து பேசுவாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க பேசிட்டு போன 2 நிமிஷம் கழிச்சு தான் யோசித்து பார்ப்பேன். இப்படிலாம் இருந்துச்சு. ஆண்டவர் என் கூட யாருமே இல்லை, எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை, உனக்கு என்ன நடக்குது, நீ எப்படி இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்கறது கூட யாருமே இல்லைன்னு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் என் கூட இருந்தாங்க. அதோடு கூட என் கணவர் எனக்கு இந்த வருஷத்தில் நிறைய சப்போர்ட்டாக இருந்தாங்க. என் பிள்ளைங்க இருந்தாங்க, எங்கள் அம்மா தங்கச்சி எல்லாருமே வந்து நிறைய சப்போர்ட்டாக நிறையா பேசிகிட்டே இருந்தாங்க. ஆண்டவர் வந்து அதற்காக உதவி செய்தார். அதற்காக ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி. அப்புறம் ஒரு வேலையை தேட வச்சாங்க. வேலைக்கு நிறைய இடத்துக்கு போனேன், நிறைய ட்ரை பண்ண, எதுவுமே கிடைக்கல. ஆனால் இந்த வருஷம் முடிவில் ஆண்டவர் வந்து ஒரு நல்ல வேலையை தந்தாங்க, அதற்காக நன்றி. என் கணவருக்கும் ஆண்டவர் வந்து அவங்களோட பாதையை வந்து திருப்பி விட்டு வேறு பாதையில் ஆண்டவர் கொண்டு போனார். அதற்காகவும் ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி. அவர் எங்களுக்கு தந்த வாக்கு தத்தத்தின்படி எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு எல்லா நேரத்திலும் அவர் எங்களுக்கு துணையாக இருந்து நாங்கள் எடுக்கிற முயற்சியில் ஒரு வேலையில் ஆண்டவர் நிற்கிறதற்கான பலனை தந்தார். அதற்காக ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி. இந்த வருஷம் ஆரம்பித்தது போல் இல்லை, எப்படிடா ஒவ்வொரு நாளையும் கடக்க போகிறேன்னு நினச்ச நேரத்தில் ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். இல்லை சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு நிறுத்தியிருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி. இந்த நாட்களில் நான் ஆண்டவர்கிட்ட ஒன்று புரிஞ்சுக்கிட்டது, ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா, எந்த மனுஷனாலையும் என்ன உயர்த்த முடியாது. அவங்க தரலைங்கிற வருத்தத்தையும் ஆண்டவர் என்கிட்டருந்து எடுத்து போட்டார். அது மாதிரி ஆண்டவர் எனக்கு தந்தாதான் அது நிறைவாக இருக்கும் அப்படிங்கிறது ஆண்டவர் எனக்கு புரிய வச்சார். அது மாதிரி எந்த மனுஷங்க எல்லாரும் எனக்கு பண்ண கஷ்டங்கள் எல்லாத்தையுமே ஆண்டவர் மறந்து போக பண்ணினார். ஒரு மறதிங்கிற வியாதி வந்தது போல ஆண்டவர் எனக்கு பண்ணாங்க. எல்லாமே மறந்துடும் உடனே. அதே போல் எனக்கு என்ன கஷ்டப்படுத்துகிறவங்க எல்லாரும் என்ன பேசுனது எல்லாத்தையுமே ஆண்டவர் மறக்க பண்ணினார். அதுபோல் எங்கள் சொந்தக்காரங்களாம் நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி என்ன பேசியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் என் காது படவே நிறைய பேசுனாங்க, என்கிட்ட வந்து பேசுனாங்க. அதுவுமே ஆண்டவர் வந்து சீக்கிரத்தில் மாற பண்ணுவார் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். கர்த்தர் எங்கள் வாழ்க்கையை இதுவரையில் கொண்டு வந்ததற்கு கொடான கொடி நன்றி. இதுவரையில் நடத்தின தேவனுக்கு நன்றி. இனிமேலும் ஆண்டவருடைய கரங்கள் எங்கள் குடும்பமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் தாமே இந்த சிறு சாட்சி ஆசீர்வதிப்பாராக. சுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தாமே இந்த அடிமையை சிறு சாட்சியாக நிறுத்துறதுக்கு அவருக்கு கொடான கொடி நன்றி. இந்த இடத்துல சாட்சியாக நிற்பதற்கு அவருடைய கிருபை மாத்திரமே எனக்கு பெரிதாக இருந்தது. மரண பரியந்தம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சு திணறலில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ நான் தூங்கிட்டு இருந்த பையனே 12 மணிக்கு நைட்டு 12 மணிக்கு சாத்தா வந்து எழுப்பி நீ என்னை வச்சு ரொம்ப கஷ்டத்துக்குள்ளாக்கிட்டான். ஆனால் ஆண்டவர் என்னை அந்த மரண பரியந்தத்திலேருந்து என்னை விடுதலாக்கி இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினதுக்கு ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி. அவருடைய கிருபை இல்லாமல் நம்ம இந்த இடத்துல வந்திருக்க முடியாது. அவருடைய கிருபையை அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினதுக்காக அவருக்கு கொடான கொடி நன்றி. நம்ம ஆஸ்பத்திரியிலேருந்து சுகமாகி வீட்டுக்கு வந்த பிறகு தனிமையில் இருக்கணுமே கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக இருந்து, ஆனாலும் ஆண்டவர் எங்கள் குடும்பத்தை எங்கள் கூட வந்து எங்கள் அக்கா குடும்பம் கூட வந்து என்னை இப்போ கூட இருந்து எனக்கு நல்லா ஹெல்ப்பாக இருக்காங்க. அதுக்காக தேவனுக்கு நன்றி. அவருடைய கிருபை தான், எல்லாமே அவருடைய கிருபை தான். அவர் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லை. அவருடைய கிருபையினால் நாங்கள் பிழைத்திருக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆஹா என்னில்
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் கூட அடியனையும் அடியன் குடும்பத்தையும் சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு நன்றி. இந்த 2025 வருடம் முழுவதும் கர்த்தர் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் பல்வேறு ஆபத்துகளிலிருந்து பாதுகாத்தார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல்வேறு நெருக்கங்கள், பாடுகள், துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் கர்த்தர் அதிலெல்லாம் எங்களுக்கு மீண்டு வரும்படி கர்த்தர் எங்களை கண்மணி போல பாதுகாத்தார். அதில் கடந்த வருடம் ஒரு 2 பெரிய ஆபத்து, அதிலிருந்து கர்த்தர் என்னை பாதுகாத்தார். கடந்த மாதம் கூடங்குளம், உங்களுக்கு தெரியும், கூடங்குளம் பைபாஸ் ரோட்டில் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்த ஒரு காரில் வந்து ஒருத்தர் வேகமாக போய் ஒரு 6 பேரை இடிச்சிட்டு போகிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் அந்த ஆபத்து நடக்கும்போது நான் அந்த வழி தான் வந்துட்டு இருந்தோம்னா அந்த வண்டி எனக்கு முன்னாடி தான் போகுது. நான் கண் எதிரே தான் பார்க்குறேன். ஒரு 5 செகண்டு நான் முன்னாடி போயிருந்தோம்னா அந்த வண்டி என் மேலே இடிச்சிருக்கும். ஏதோ கர்த்தர் என்னை அந்த இடத்துல வந்து அதிசயமாக பாதுகாத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு இன்னொரு சாட்சி, ஒரு 6-7 மாதம் முன்னாடி ராதாபுரம் போகும்போது பரமேஸ்வரம் முன்னாடி நான் பைக்கில் வந்து மீடியமான ஒரு ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பாம்பு ஒன்று கிராஸ் ஆகிட்டு. அப்போ எனக்கு பதட்டத்தில் வந்து சடனாக பிரேக் அடித்தாலும் பைக் வந்து நிற்காது. நான் வந்து இயேசுவேன்னு ஒரு சத்தம் போட்டமே ஞாபகம் இருந்துச்சு. பைக்கு வந்து அந்த பாம்பு மேலே ஏறி இறங்குதான் உணர்ந்து நான் வந்து எந்த ஒரு ஆபத்து இல்லாமல் போயிட்டேன். அந்த வீட்டில் கூட நான் யார்ட்டையுமே அந்த இதை நான் சொல்லவே இல்லை விஷயத்த. அந்த எனக்கு இந்த 2 சாலை விபத்துலேருந்து கர்த்தர் பாதுகாத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதோடு நான் சாட்சியை முடித்து கொள்கிறேன். எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை சூழ்ந்தன, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை சுமந்தன. இமைக்குள் கண்கள் போல் என்னை காத்திட்ட தெய்வம், சிப்பிக்குள் முத்து போல் என்னை காத்திட்ட தேவன். இமைக்குள் கண்கள் போல் என்னை காத்தனல் தேவன், சிற்பிக்குள் முத்து போல் என்னை காத்தனல் தேவன். எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை எத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை சூழ்ந்தன, அத்தனை எத்தனை கிருபைகள் என்னை சுமந்தன. இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்லே ஜனவரி மாதம், டிசம்பர் மாதம் லாஸ்ட்டில் மனோஜன் பாஸ்டர் வந்து தீர்க்க தரிசனமாக சொன்னது. எங்ககிட்ட தனியாக சொல்லும்போது சொன்னார், நிறைய பொருட்கள் வாங்குவீங்க, உங்கள் வீட்டில் நிறைய பொருட்கள் குவியும் அப்படின்னாரு. ஆனால் எங்களுடைய வருமானம், எங்களுடைய இதை பொறுத்தளவுக்கு எனக்கு அது வாய்ப்பே இல்லை. அவங்க அப்படி சொல்லும்போது நான் நம்பவும் இல்லை. இருந்தாலும் நினச்சேன். அதே மாதிரி இந்த வருஷம் முடியறதுக்குள்ளாக ஆண்டவர் நிறைய பொருட்களை எங்கள் வீட்டுக்குள்ளே தந்தார். அதே மாதிரி கரெக்டாக ஜனவரி மார்ச்சுக்கு மேலே வேலை இல்லை. கிட்டத்தட்ட 5 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருந்த கம்பெனி வேலையை விட்டு தூக்கிடுச்சு. மார்ச்சுக்கு பிறகு வேலை இல்லை, என்ன செய்கிறதுன்னு எங்களுக்கும் தெரியல. ஏன்னா நிறைய ஐடியாக்கள் வச்சுருந்தோம், தொழில் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம். ஆனால் தொழிலுக்கு உண்டான பணங்கள் கண்டிப்பாக வேணும். அந்த பணங்கள் எதுவும் என் கையில் கிடையாது. கடன் தான் நிறைய இருந்தது, கடன் சுமைகள் தான் இருந்ததே தவிர்த்து பணங்கள் கையில் இல்லை. ஒரு தொழில் தொடங்கணுன்னா அதற்குண்டான பணம் வேணும். இப்போது நிறைய பேசிகிட்டு இருந்தோம். மார்ச் மாதம் வந்து வேலையை எடுத்துட்டாங்க. 2 மாதம் சம்பளம் எக்ஸ்ட்ரா கையில் தந்தாங்க. அந்த வேலையை முடித்தனால கொஞ்சம் பணமும் வந்தது. அந்த பணத்துக்கு உண்டான தேவைகளும் எங்கள் பின்னாடி இருந்தது. எனக்கு கடன் இருந்தது. அந்த பணம் வந்து அந்த கடத்தை தான் அடைக்கலாம், கரெக்டாக இருக்கும். கடன் இல்லாமல் இருக்கலாம். யோசித்தோம், என்ன செய்யலாம், தொழில் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, ஏன்னா நிறைய தேவைகள் இருக்குது. திரும்பவும் கடன் சும்மா அதிகம் ஆகும். என்னடா செய்யலாம் அப்படின்னு 2 பேருமே பேசினோம். இருந்தாலும் திடீர்னு ஆண்டவர் ஒரு பக்கமாக இழுத்துட்டு போயிட்டார். என்ன சொல்கிறது, நாங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கல. அவர் தான் இழுத்துட்டு போன மாதிரி, சரி ஜிஎஸ்டி தானே சும்மா எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் தொடங்கினோம். கை வச்சோம். ஜிஎஸ்டி எடுக்க கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 1.5 மாதம் அந்த ஜிஎஸ்டி கையில் வர்றதுக்கு முன்பாகவே ஆண்டவர் வேலைக்கு உண்டான ஆட்களை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டார்.
ஏன்னா அதற்கு முன்பாக போன வருஷத்துல இந்த தொழிலில் வேறு யார் கூடயாவது சேர்ந்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருந்து. ஆனால் அவங்க மூலமாக நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சுது. அவங்க நிறைய விரோதமாக பேச ஆரம்பித்தாங்க, சண்டைகள் எழும்பிட்டு நிறைய பணங்கள் ஆட்களுக்காக கொடுத்து ஏமாந்தோம். அதனால் நிறைய பிரச்சனைகள் வந்தது. இப்போ இதை திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணும்போது திரும்பவும் ஏமாறுவோமோ, நம்மளை திரும்பவும் ஏமாற்றுவாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்தது. இருந்தாலும் ஆண்டவர் தான் அந்த பக்கமாக இழுத்துட்டு போனார். அதற்குண்டான ஆட்களையும் ஆண்டவர் கொடுத்தார். கரெக்டாக ஜிஎஸ்டி எடுத்து எல்லாம் ப்ராப்பராக எல்லாமும் முடிக்கவும் ஆட்கள் 30 பேரை கொண்டு வந்தார். நம்பிக்கையான ஒரு அந்த ஆட்கள் மேலே நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அந்த ஆள் பக்கமாக ஆண்டவர் கொண்டு போனார். அதன் மூலமாக ஒரு 30 பேர் வேலைக்கு வந்தாங்க. கிட்டத்தட்ட 1.5 மாதம் 2 மாதம் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் 30 பேரும். 2 மாதம் எங்களுக்கு புதுசு, ஸ்டார்டிங், தொழில் ஒன்றும் தெரியாது, படிக்காதவங்க, உள்ளே எப்படி போகணும், என்ன பேசணும், எங்கெங்கே ஓடணுங்கிறது எதுவுமே தெரியாது. அதனாலே கிட்டத்தட்ட 2 மாதம் லேட் ஆச்சு. 30 பேரை வச்சிட்டு இருந்தோம். அவங்களுக்கு உண்டான சாப்பாடு செலவுகள், எனக்கு கையில் கொஞ்சம் பணம் இருந்ததை வச்சு ரொட்டேஷன் போயிட்டு இருந்தது. சாப்பாடு கொடுத்தோம். 2 மாதம் அவங்கள வச்சு ஓட்டிகிட்டு இருந்தோம். திடீர்னு காலையில் எந்திரிக்கும்போது ஒரு ஃபோன், 30 பேர் ஓடிட்டாங்கன்னு. எங்களுக்கு என்ன செய்ய, திரும்ப அதை விட்டுருவோமா வேண்டாம், ஏன்னா நிறைய அதுலேயே கொஞ்சம் நிறைய பெரிய தொகையே போயிடுச்சு. 30 பேர் சாப்பாடு 2 மாதங்கும்போது அடுப்பு நிறைய பொருட்கள் அப்படிங்கும்போது அதுலேயே கொஞ்சம் பணம் போச்சு. யோசித்தோம் என்ன செய்யலாம், வேண்டாம் விட்டுருவோம், நம்மளுக்கெலாம் இது செட் ஆகாது, அதெல்லாம் பணங்கள் இருக்கவங்களுக்கு செட் ஆகும், நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு யோசித்தோம். நிறைய வீட்டில் பேசணும், நிறையா சண்டை போட்டோம், என்ன செய்கிறது அப்படின்னு யோசித்தோம். திரும்பவும் சரி, அந்த 30 பேர் போனதில் ஒரே ஒருத்தன் மட்டும் நான் வேலை செய்வேன் அப்படின்னு இருந்தான். அந்த 30 பேரில் 29 பேர் போனால் ஒருத்தன் மட்டும் இருந்தான். அவன் திரும்ப 1 மாதம் இருந்து சாப்பிட்டான். அவன் மூலமாக ஆண்டவர் திரும்ப 5 பேரை கொண்டு வந்தார். அவன் மூலமாக ஒரு 5 பேர் திரும்ப வந்தாங்க. திரும்ப அந்த 5 பேரை வச்சு வேலை தொடங்கலாம், வேற ஒரு இடத்துல இருந்து கூட ஒரு 5 பேர் சேர்த்து ஒரு 12 பேர் பாஸ்போர்ட்டு எல்லாம் ரெடி பண்ணவும் ஒரு 8 பேர் ஓடிட்டான். திரும்பவும் 8 பேர் ஓடினாங்க. திரும்பவும் 4 பேர் இருந்தாங்க. 4 பேரை வச்சு திரும்ப பாஸ் பண்ணி திரும்ப தொடங்கலாம் அப்படிங்கும்போது அந்த 4 பேரை கொண்டு திரும்பவும் ஒரு 4 பேர் வந்தாங்க. கிட்டத்தட்ட 8 பேரை வச்சு வேலை ஸ்டார்ட் பண்ணோம். 8 பேரும் 1 மாதம். 8 பேருக்குமே ஹெவி சம்பளம், யாருமே கீழே உள்ள சம்பளம் இல்லை, 3 பேருமே ஹெவி சம்பளம் உள்ள ஆட்கள். 8 பேரையும் வச்சு வேலை தொடங்கணும். 8 பேரும் 1 மாதம் வேலை செஞ்சாங்க. பணத்தேவைகள் வேணும், என்ன செய்கிறதுன்னு யோசித்தோம். நிறைய பண்ணலாமான்னு யோசித்தோம். அதுக்குண்டான சூழ்நிலைகள் ஒன்றுமே வாய்க்கலை. உங்கள் அம்மாட்ட அந்த வீடை பத்திரமா லோன் வச்சு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். என்ன சொல்கிறது, சரி பிரச்சனைகள் வராதான் செஞ்சுது. ஆனாலும் ஆண்டவர் அவங்க மூலமாக அதை சந்தித்தார். லோன் போட்டோம், பணங்கள் வந்தது. 8 பேர் வேலை செஞ்சாங்க. அந்த 8 பேருக்கு அவங்க 8 பேர் மூலமாக திரும்ப ஒரு 10 பேர் வந்தாங்க. திரும்ப ஒரு 10 பேர் வந்தாங்க. அவங்கள கொண்டு 1 மாதம் போச்சு. 1 மாதம் 8 பேர் ஹெவி சம்பளம், லாபம் இல்லை, சம்பளம் இல்லை. மார்ச் மாதம் வேலை ஸ்டாப் ஆச்சு, சம்பளம் இல்லாமல் ஸ்டாப் ஆச்சு. இந்த டிசம்பர் வரைக்கும் சம்பளம் கிடையாது. குடும்பமும் ஓடிட்டு இருந்து, எங்கள் பின்னாடியும் கடன் சுமையும் அதிகம் இருந்தது, தேவைகள் அதிகம் இருந்தது, நிறைய கண்ணீர் இருந்தது, நிறைய. ஏன்னா கடனே கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தது. என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது திரும்ப ஒரு 15 பேர் சேர்ந்தாங்க. இப்போ இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு 20 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 20 பேர் இருக்காங்க. 2ஆம் மாதம் இந்த வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த தொழிலுக்குண்டான இந்த இதுக்குள்ளாக ஆண்டவர் தான் எங்களை இழுத்துட்டு போனாரே தவிர்த்து எங்களுக்கு அதற்குண்டான ஒரு ஈடுபாடே இல்லை. எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே அவர் தான் எங்களை இழுத்துட்டு போய் நடத்துகிறாரே தவிர்த்து நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் நடத்துன மாதிரிலாம் இல்லை. வீடு வாங்கும் போதும் சரி, ஒரு இது தொழிலுக்குள்ளே போகும்போதும் சரி, ஒரு பொருட்கள் வாங்கும் போதுமே சரி, அவராக தான் என்ன செய்வார், திடீர்னு ஒரு சந்தர்ப்பத்தில் கொண்டு இழுத்து விடுவார் எங்களை. ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை எங்கள் குடும்பத்துக்கு தந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய கிருபையும் ஆண்டவர் எங்கள் குடும்பத்துக்குள்ளே வச்சிருக்கிறாருன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதற்கு நாங்கள் என்ன செஞ்சோம், நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் இருக்கிறோங்கிறது தெரியல. ஆனால் ஆண்டவர் ஒரு பெரிதான கிருபையை எங்கள் மேலே வச்சிருக்கிறார். இந்த 2 மாதம் வேலை நடந்துட்டு இருக்கு. இந்த 2ஆம் மாதம் முடிஞ்சாச்சு. இன்னும் பில்லு வரல. அதற்காகவும் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம்.
ஆண்டவர் சீக்கிரமாக அதையும் பிள்ளையும் வாய்க்க பண்ணுவோம். ஆண்டவர் கொஞ்சம் லேட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா கையில் இருந்த பணங்கள் 3 மாதம் தான் சமாளிக்க முடியும். அதுக்கு மேலாம் சமாளிக்க முடியாது. திரும்ப கடன் தான் வாங்கணும். எவ்வளோ கடன் தான் நம்ம சமாளிக்க முடியாது. ஆண்டவர் எங்களை இந்த நாள் வரை அவர் எங்களை நடத்தினார். இந்த பாதையில் கொண்டு வந்ததும் அவர் தான் நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் நம்புகிறோம். அவர் இனி உள்ள காரியங்களையும் அவர் நடத்துவார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இத்துடன் இந்த சாட்சியை முடித்துக்கொள்கிறோம். ஸ்தோத்திரம். எங்களையும் இந்த வேளையிலே சாட்சியை நிறுத்தின தேவன் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் எங்களை என் குடும்பத்தையும் கர்த்தர் கிருபையை காத்துக்கொண்டார். அநேக பலவீனத்தின் மத்தியிலோ கர்த்தருடைய கிருபை கூட இருந்தது. அதை நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபை என்று சொல்லலாம். ஏன்னா 2 முறை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தோம். ஃபஸ்ட் டைம் ஒரு 3-4 days ஹாஸ்பிட்டல் இருந்தோம். அப்போ ரொம்ப படம் தெரியல. ஆனாலும் க்யூராகி வீட்டுக்கு வந்தோம். ஸோ அப்புறம் செகண்ட் டைம் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு வீட்டில் காலையில் தூங்கி ஃபஸ்ட் டைம் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது தான் எப்படி சிக்னஸ் ஆனாப்பில். அப்போது உடனே ஆட்கள் பார்த்து உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். கர்த்தருடைய கிருபையினால பெட்டராக வீட்டுக்கு வந்துட்டோம். செகண்ட் டைம் காலையில் தூங்கி முழிக்கிற ஒரு டைமில் எழும்பவே இல்லை. எனக்கும் தெரியல. மார்னிங் 5:30 எழும்பி டெய்லி ப்ரே பண்ணுவாப்பில். ஸோ அன்றைக்கி சம்டைம்ஸ் நைட் சைடு டேப்லெட்ஸ்லாம் போடுறதுனால ஸோ இப்படி லேட்டாக எழும்போட்டு நானாட்டு எழுப்ப மாட்டேன். எழும்பினோட ப்ரெஷ் பண்ணிட்டு அப்படியே ஒரு 1 hour ப்ரேயர்லாம் டெய்லி உட்காந்துருப்பாப்பில்ல. பைபிள் வாசிச்சு அப்படி ஜோம் பண்ணிட்டு இருப்பா நீ. ஸோ நான் அப்படி நினச்சிட்டு நான் அதுக்கு முன்னாடி ஜோம் பண்ணிட்டு கொஞ்சம் மற்ற வேலைகள்லாம் பார்த்துட்டு இருப்பேன். நான் 2 பேரும் காலையில் வேலைக்கு போகிறனால அப்படி இருந்த பட்சத்தில் நானும் அதை கவனிக்கலை. நான் கிச்சனில் கொஞ்சம் வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அல்லேலியான ஒரு 2 முறை சவுண்டு மட்டும் கேட்டுது. என்னடா திடீர்னு அல்லேலியான சவுண்டு கேட்குது, எங்கேருந்து வருதுன்னு எனக்கே புரியல. நான் அப்போ என்ன கூப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காப்புல. ஆனால் கூப்பிட்றதுக்கு வார்த்தை வரல, பேச்சு வரல. ஸோ ஆனால் அல்லேலியா சவுண்டை கேட்குது. அப்போது நான் சுற்றி ஓடி பார்க்குறேன். கண்ணு மட்டும்தான் திறந்திருக்கு, வேறு எந்த ஆர்கனும் செயல்படலை. கையை தூக்கி பார்க்குறேன், காலை தூக்கி பார்க்குறேன், எழுப்பி உட்கார வைக்க ட்ரை பண்ணுறேன், முடியவே இல்லை. உடனே நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனாலும் இந்த வருடம் ஆரம்பத்தில் என்ன ஆக்சுவலாக எனக்கு மேரேஜ் 25 ஆண்டுகள் கர்த்தர் எங்களுக்கு கிருபையாக ஆண்டு நடத்தி வந்தாங்க. எனக்கு மேரேஜ் ஆகும்போது ஆண்டு கொடுத்த வசனம் பயப்படாது நான் உடனே கூட இருக்கு. அந்த அடிக்கடி அந்த வசனம் நான் நினைப்பேன். தனிமையில் ஆண்டோட செலவிடும் போது அந்த வசனம் அடிக்கடி சொல்லி நான் ஜெபம் பண்ணுவேன். நீங்கள் வசனம் கொடுத்துருக்கீங்க, இந்த வார்த்தைப்படி நடத்தி வர்றீங்க. அந்த தைரியத்தில் நான் அப்படி ஓடிட்டு இத்தனை ஆண்டுகள் கர்த்தர் கிருபை நடத்துனாங்க. ஆனால் இந்த ஆண்டில் இதுவரை இல்லாத போராட்டம், பிரச்சனைகள், கண்ணீர் எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு ஆண்டு கிருபை கொடுத்தாங்க. நீங்கள் சபையார் எல்லாரும் ஜெபம் பண்ணீங்க. பாஸ்டர் கூட அந்த சிச்சுவேஷனில் அங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. அதே மாதிரி அநேக தேவனுடைய பிள்ளைகள் எங்களுக்காக என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த நாட்களில் அந்த அலையிலேயே வார்த்தை எப்படி வந்துட்டு எனக்கு தெரியல. நான் உடனே அதுக்கப்புறம் என்ன ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுறதுக்கு கூட என்னால் அப்படி பதட்டமாக இருந்தது. உடனே ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டல் பண்ணாமல் அங்கே உள்ள பக்கத்தில் இன்னொரு டீச்சர் அவங்களுக்கு பண்ணி அவங்க சொல்லி அப்படி ஒரு ஆஃபர் ஆயிடுச்சு. அப்புறம் நாங்கள் இருக்கிற வீடோட ஓனர் அவர் ஒரு இந்து மனுஷன். அவரே அந்த சிச்சுவேஷனை பார்த்து பயந்துட்டார். உள்ளே தூக்கி தான் வெளியே எடுத்துகிட்டு வந்தோம். ஆம்புலன்ஸே உள்ளே கொண்டு வந்து அப்படி தூக்கி எடுத்துகிட்டு வந்தோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொண்டு போவோம். ஹாஸ்பிட்டல்லையும் உடனே கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி உடனே எம்ஆர்ஐ எடுத்து உடனே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். அன்னைக்கு மார்னிங்லேருந்து ஈவினிங் ஐசியூவில் தான் இருந்தோம். அது வரை எதுவும் பேச முடியும் வார்த்தை வரல. அதுக்கப்புறம் தான் பேச்சே வந்தது. ஆனால் ஐசியூவில் இருந்து 2-3 days ஐசியூவில் இருந்தோம். அங்கேருந்து வெளியே வரும்போது டாக்டர் நடக்க வச்சு தான் வெளியே அனுப்புனார். ஆனால் ஒரு பெரிய கிருபை. ஏன்னா இது மாதிரி நிறைய பேர் நான் கேள்விப்படுறேன், நிறைய பார்த்துருக்கோம். ஆனாலும் கர்த்தருடைய கிருபை எங்கள் மேலே இருந்ததுனால, கர்த்தர் எங்கள் மேலே அளவற்ற அன்பு வச்சிருந்தால, கர்த்தர் ஜீவனோடு முழு குடும்பமாக இந்த நாளில் ஊருக்கு வர கர்த்தர் கிருபையை கொடுத்தாங்க. எங்களுடைய முயற்சியோ டாக்டருடைய பிரயாசமும் சொல்ல முடியாது. உண்மையாகவே கர்த்தருடைய கிருபை தான் எங்களை தாங்கி ஏந்தி தப்புவித்து, எவ்வளோ பலவீனங்கள், எவ்வளோ மெடிசின் எடுத்தாலும் அதெல்லாம் மேற்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை செஞ்சாங்க. ஜெபித்த உங்களுக்கு நன்றி. ஆண்டவர் இந்த நாள் மட்டும் எங்களோட கூட இருந்து என் குடும்பத்தை பாதுகாத்தாக தேவன் நன்றி செலுத்துகிறேன். எத்தனை சாட்சி ஆசீர்வதிப்பாராக. நான் கூட இப்போ இந்த வேலை வந்தோடனே அண்ணன்ட்ட கேட்டேன், மெசேஜ் முடிச்சுதான் கேட்டேன். ஏன்னா நம்ம மெயினாக ஆவிக்குரிய மனாக தான் வந்தேன். ஏன்னா நான் சிஎஸ்சி சர்ச்சுக்கு போயிட்டு வர்றேன். நான் சென்னையிலேருந்து காலையில் தான் வந்தேன். ஆனால் இந்த வருடம் முழுவதும் தேவன் என்னையும் என் குடும்பத்தையும்
கண்ணின் மணி போல் காத்து கொண்டதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த இடத்துல அருமையான ஒரு வாக்குத்தத்தம் எனக்கு கொடுத்தாங்க. மலைகள் விளையினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவர் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று உண்மையில் மனதுருக கர்த்தர் சொல்கிறார். இந்த வார்த்தையின்படி இந்த வருடம் முழுதும் கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாத்தார். அண்ணன் சொன்ன மாதிரி எனக்கும் கூட அந்தளவுக்குலாம் இல்லை. ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகள், அதாவது அடிக்கடி திடீர்னு நல்லா இருப்பான் என் பையன், திடீர்னு உடம்பு சரியில்லாமல் வந்துடும். இப்போ நேற்று முன்னாள் கூட நான் இருந்துகிட்டு இருக்கேன் வீட்டில், திடீர்னு ஃபீவரு. இப்போ டாக்டர் பார்த்தா அங்கே ஒரு 2000 ரூபா போச்சு. அந்த மாதிரி அப்பப்போ திடீர்னு இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள். நாங்கள் வந்து பட்ஜெட் ஃபேமிலி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால் ஆனால் இன்னொரு விஷயம், கடவுள் வந்து இந்த வருடம் முழுவதும் வந்து ஒரு மாதம் கூட கடன் வாங்காமல் காப்பாற்றினார். நாங்கள் ப்ரைவேட்லாம் 2 பேரும் வேலை செய்கிறோம். ஆனாலும் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த மாதம் காசு வந்து கரெக்டாக 15 20 ஃபுல்லாக காலியாயிரும். ஆனால் இன்னும் 10 நாள் நம்ம சமாளிக்கணும். அப்படிங்கும்போது ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய கிருபை எங்களை காத்து நடந்ததுக்காக நன்றி. இந்த வருடம் முழுவதும் எங்களை பாதுகாத்த தேவனுக்கு கூட நன்றி. கர்த்தருக்கு சோதரம் அடிமையை சிறு சாட்சியாக நிறுத்தினேன் தேவனுக்கு கோடான கொடி நன்றி. இந்த வருடம் முழுவதும் எங்களை ஆண்டவர் கண்ணின் மணியை போல பாதுகாத்து நடத்தினார். இந்த வருடத்தில் சொல்லணும்னா போன வருஷம் கூட சொல்ல முடியல, இந்த வருஷம் சொல்கிறேன். இந்த வருஷத்தில் 52 வாரமும் தேவ சமூகத்தில் போய் அவரை துதிக்கிறதுக்கு என் தேவன் எனக்கு கிருபை தந்தார். அதுக்காக என் தேவனுக்கு கொடான கொடி நன்றி. இன்னொன்று என்ன, இந்த வருஷத்தில் ஒரு 2 காரியம் வந்து ஆண்டவர் செஞ்சார். என்ன அப்படின்னா, நான் ஒரு ராதாபுரத்தில் ஒரு இடம் வாங்கி போட்டிருந்தேன். அந்த இடத்துக்கு வந்து எங்களால் முள்வேலி போடவே முடியலை. எங்கள் இடத்த வேறு யாரோரெல்லாம் வந்து பார்த்து இது எங்களுக்கான இடம்னு சொல்லிட்டு அப்படி விற்கிறதுக்கெலாம் பிளான் பண்ணாங்க. அப்போ அது ஏன் அப்படின்னா, நாங்கள் முள்வேலி போடாமல் அந்த இடத்த பிளாங்காக விட்டுருந்ததுனால, எங்களுக்கு கொஞ்சம் கையில் பணம் இல்லாமல் இருந்ததுனால நாங்கள் அது முள்வேலி போடலை. ஆனால் இந்த வருஷத்தில் ஆண்டவர் வந்து அப்படி அந்த இடத்த சுற்றி ஒரு முள்வேலி போடுறதுக்கு அதுக்கெலாம் ஆண்டவர் வந்து கிருபை செஞ்சார். ஆனால் எங்கள் பட்ஜெட்டுக்கு அந்த பிரதர் சொன்ன மாதிரி நாங்களும் ஒரு பட்ஜெட் ஃபேமிலி. இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே போயிடுச்சுன்னா எங்களுக்கு கையில் பைசா இருக்காது, அதுக்குள்ளே போயிடும். அப்படி ஒரு பட்ஜெட்டு அதிலேருந்து நாங்கள் கடன் வாங்காமல் அந்த முள்வேலி போடுறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காக என் தேவனுக்கு கொடான கொடி நன்றி. இன்னும் ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, நம்ம சர்ச்சில் நடக்கிற 21 நாள் உபவாச ஜபத்தில் சத்தியமாக ஆண்டவர் ரொம்ப பெரிய அற்புதம் செய்கிறாரு. என்ன அப்படின்னா, நான் அந்த 21 நாளில் ஒரு 2 நாள் மட்டும்தான் வரலை, மற்ற எல்லா நாளும் நான் அந்த ஜபத்தில் கலந்துக்கிட்டேன். ஆண்டவர் எனக்கு பெரிய அற்புதம், அதை எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியலை. ஏன்னா நான் வந்து ரொம்ப எங்கள் வருமானத்தை வச்சு நாங்கள் அந்த பொருளை வாங்கியிருக்க முடியாது. ஆண்டவர் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையுள்ள ஒரு பொருளை இந்த வருஷத்தில் வாங்குறதுக்கு கிருபை செஞ்சார். அந்த 21 நாள் உனக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருக்கு தான் எனக்கு தந்த வசனம். அந்த வசனத்தின்படி ஆண்டவர் எனக்கு அதை வாங்குறதுக்கு, ஏன்னா அதுக்கான ஒர்த்தான ஆட்கள் நாங்கள் கிடையாது, ஏன்னா அந்தளவுக்கு அமௌண்ட்லாம் எங்ககிட்ட இருக்காது. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, சிறுக சிறுக சேர்த்தோம். இருந்தாலும் இந்த வருஷத்தில் இந்த 21 நாள் உபவாச ஜபம் கரெக்டாக முடியுது. அன்றைக்கி அந்த லாஸ்ட் நாள் என்னால் வர முடியலை, ஆனால் பாஸ்டர் மாட்ட சொன்னேன். இருந்தாலும் ஆண்டவர் வந்து இந்த 21 நாள், உண்மையிலே சொல்கிறேன் மக்களே, 21 நாள் உபவாசத்தில் கலந்துக்கிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணி உங்களுக்கு கிடைக்கலைன்னா அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து நீங்கள் கேட்கலாம். உண்மையிலே நான் ஆண்டவர்கிட்ட 21 நாள் உட்காந்து கேட்டேன். ஆண்டவர் எனக்கு தந்தார். அதுக்கு எங்கள் கணவர் வந்து சப்போர்ட்டாக இருந்தார். கணவர் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு கடவுள் உதவி செஞ்சார், கூட இருந்தார். எங்கள் குடும்பத்தை இதுவரைக்கும் நடத்தினார். என் தேவனுக்கு கொடான கொடி நன்றி. இதோட ஆண்டவருடைய நல்ல நாம மகிமைப்படட்டும். நல்ல சாட்சிகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். ஸ்தோத்திரம். நீங்கள் சாட்சி சொல்லும்போது அங்கேருந்து பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 3 காரியங்களை உங்கள் முகங்களில் பார்த்தேன். ஒன்று, உங்களுக்கு வந்த நெருக்கடி பிரச்சனைகள், அதனால இருந்த தவிப்பு, பயம், சோர்வு. ஆனால் அதுக்கு பிறகு கர்த்தர் அதில் எங்களை காப்பாற்றினார், பாதுகாத்தார், உதவி செய்தார்ன்ற போது இருந்த சந்தோஷம். 3வது, இன்னும் ஆண்டவர் எங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற அந்த எதிர்பார்ப்பையும் உங்கள் முகங்களில் பார்த்தேன். உங்கள் சோர்வு, கவலைகள், அதை மாற்றி கொடுத்த தேவனுடைய வல்லமை, அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு அந்த ஏக்கம் இருக்கிறது, எதிர்பார்ப்பு இருக்கிறது, கவலைப்படாதீங்க. 2026 சரிதானா, 2026 நாம் அவைகளை பெறவும் கர்த்தர் உதவி செய்வாராக. எல்லாரும் எழுமை நின்று ஒரே ஒரு சின்ன ஸ்டான்ஸை பாடி, எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீர் ஐயா. ஆமேன். கரங்களை உயர்த்தி ஒரு வார்த்தை நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, நாங்கள் எங்களாலே தாங்கிக் கொள்ள முடியாத இருள் போன்ற மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நாங்கள் பயப்படாமல் இம்மட்டும்
எங்களை நீர் பாதுகாத்து எங்களுக்கு சுகம் பலனை தந்து எங்களை வழி நடத்தி ஆண்டவரே எங்கள் மேலே கிருபையாயிருந்து எங்களை இம்மட்டும் கொண்டு வந்து சேர்த்தீர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்னையும் என் வீட்டையும் என் குடும்பத்தை நீர் பாதுகாத்ததற்காக நன்றி. எங்களை நடத்தின நம்முடைய எல்லா விதங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் சொல்லுங்க. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. வாழ எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். உங்க வாய் சொல்லட்டும். எத்தனையோ என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. எல்லாரும் சேர்ந்து அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து ஆண்டவரை போற்றுவேன், என் ஆண்டவரை போற்றுவேன். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய நாம மகிமைப்பட நீர் எங்கள் சபைக்குள்ளே ஏற்படுத்தின சாட்சிகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் ஆராதனையிலே பங்கு பெற அருமையான உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து எங்கள் மேல் நீர் வைத்த தயவும் எங்களுக்கு நீர் பாராட்டின உம்முடைய கிருபைகளும் குறையாமல் எங்கள் வாழ்க்கையில் நீர் காத்து கொள்ளுவீராக. இந்த நாள் ஆராதனையில் பங்கெடுத்த எல்லாருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தூர இடங்கள்ல இருந்து நீர் இந்த நாளில் கொண்டு வந்திருக்கிற அருமையான எங்கள் சபை பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஒன்றாஸ் சாருக்காக, ஆனன் டீச்சருக்காக, காமராஜ் பிரதருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சிஸ்டர் கிரீனுக்காக ஆண்டவரே, 2 பையங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ரம்யாக்காக 2 பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், ஆமென். அருமையான பிள்ளைகளோடு இருந்து இம்மட்டும் நடத்தின தயவுக்காக உமக்கு நன்றி. சாட்சிகளை சொன்ன எல்லா தேவ பிள்ளைகளுக்காக நன்றி. அவர்கள் வாழ்க்கையில் இன்னும் நன்மைகளை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் உம்மை ஆராதிப்பதற்கு, உங்கள் சமூகத்தில் ஜெபிப்பதற்கு, உம்முடைய வார்த்தைகளை வாசிப்பதற்கு, உமக்கென்று செயல்படுவதற்கு, உமக்காக ஓட, உமக்காக ஆண்டவரே வேலை செய்ய, உமக்காக கொடுக்க நீரே எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்தீர். நீரே எல்லாவற்றையும் எங்களை செய்ய வைத்தீர். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உம்முடைய அபிஷேகத்திற்காக, உம்முடைய வல்லமைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த வருடத்தை நாங்கள் முடிக்கிறோம். வருகிற புதனன்று இருக்கிற ஆண்டவரே இரவு புதிய வருட ஆராதனைக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் நிற்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பதில்லை என்று சொன்ன உம்முடைய வாக்கை நம்பி இந்த காலத்திலே வந்த துன்பங்கள், இந்த வருடத்திலே நாங்கள் பார்த்த தீமைகள், நெருக்கடிகள், இவைகளுக்கெல்லாம் பதிலாக விசாலத்தை, நன்மையை, ஆசீர்வாதத்தை, சந்தோஷத்தை, ஆண்டவரே பெருக்கத்தை, ஆண்டவரே சமாதானத்தை பார்க்க போகிற நாட்களாக
புதிய வருடம் அமையட்டும் என்று சொல்லி எங்களை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அவருடைய பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் சமாதானமும் இந்த 2025 இருந்து நம்மை இந்த கடைசி வாரம் வரைக்கும் நடத்தினது போல வருகிற புதிய ஆண்டோடும் நமக்கு முன்பதாக பிறக்க போகிற புதிய வருடத்தின் எல்லா நாட்களோடும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் நாம் செய்கிற எல்லா வேலைகளோடும் பண்ணுகிற எல்லா பிரயாணங்களோடும் நம்முடைய வாழ்நாள் பரியந்தமோ அவருடைய வருகை நாள் பரியந்தமோ தங்கியும் நிலைத்தோம் நம்மோடு என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.